அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். சியான் விக்ரமுடைய நடிப்புல இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் வீர தீர சூரன். இந்த படம் திரைக்கு வருமா வராதாங்கிற பல்வேறு தடைகளை தாண்டி நேற்று மாலை 6 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படம் வெளிவந்தது. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. காரணம் அப்படின்னா பார்ட் 2 இந்திய சினிமாவிலே முறையாக ரிலீஸ் பண்ணது இந்த படம் தான். எப்பவுமே பார்ட் 1 வரும், அப்புறம் பார்ட் 2 அதனுடைய கண்டினியூஸாக வரும். இந்த படம் நேரடியாக பாகம் 2 அப்படின்னாங்க. அப்போ பாகம் 1 என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறந்தது. ஏன் பாகம் 2 முதல்ல வெளிவரணும் அப்படிங்கிற கேள்வியும் உருவானது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தில் தூள் இந்த மாதிரியான படங்களை பார்த்த விக்ரம இந்த படங்களில் பார்க்க போறீங்க. ஒரு ரசிகனா இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அருண்குமார் பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி அதே போல் சித்தா போன்ற ஆகச்சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர் விக்ரமோட இணைகிறாரு. துஷார விஜயன் இருக்காரு, சூரஜ் மலையாள ஆக்டர், ஒரு காமெடியன், மல்டிபிள் ஒரு என்ன சொல்கிறது நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க சூரஜ் உள்ளே வர்றாரு. அப்புறம் எஸ்.ஏ. சூர்யா நடிப்பு அரக்கன் இருக்கார். அப்படின்னோடனே இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரியது. ஜிவி பிரகாஷ், தேனி ஈஸ்வர் அப்படிங்கும்போது இந்த படம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தில் போய் உட்கார்ந்தோம். எல்லா படங்களையும் போல் இந்த படம் இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய முதல் காட்சியே சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த படம் ஓடுது. 2 மணி நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டு கூட யதார்த்தத்தை இந்த படம் மீறலை. யதார்த்தத்துக்கு அருகில் போய் படம் எடுக்கிறதக்கூடிய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் நிறைய இருக்காங்க. குறிப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அதே போல் வெற்றிமாறன் அவர்கள், இயக்குனர் அமீர் அவர்கள், அண்ணன் பாலா அவர்கள், இப்படி நிறைய ராம் அவர்கள், நிறைய இயக்குனர் இருக்காங்க. அப்படி அந்த வரிசையில் ஒரு டாப் 10 இயக்குனராக எல்லா தகுதியும் படித்த இயக்குனராக இந்த படத்தின் மூலமாக அருண்குமார் வருவார். இந்த படம் மதுரையில் ஒரு நாள் இரவு நடக்குது. மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உண்மையிலே ஒரு திருவிழா காட்சிக்குள்ளே நம்ம போனால், ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம போனால், ஒரு கொஞ்சம் ரவுடிஸை பின்னாடி கொண்ட ஒரு ஆட்களோட நம்ம போய் ட்ராவல் பண்ணி ஒளிஞ்சிருந்து அவங்க சண்டை போடுறதை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படம் இருந்துச்சு. நிறைய ரவுடிகளுடைய இந்த கூலிப்படை ஆட்களுடைய கதைகளை பல வழக்கறிஞர்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்ட முன்னாள் ரவுடிகள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வச்சு ஒரு அரை மணி நேரத்தை 20 நிமிஷத்தில் ஒரு மொத்த ரவுடியுடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான ரவுடி நிறைய இருக்காங்க. டெல்டாவில், திருநெல்வேலியில், மதுரையில், சென்னையில்னு பல பேஸில் ரவுடிகள் உண்டு. அவங்களுடைய ஸ்டோரிஸை நம்ம கேட்டிருக்கோம். அதை மொத்தமாக சுருக்கி ஒரு பெரியவர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவருடைய பையனாக கண்ணன், அந்த கண்ணன் கதாபாத்திரத்தில் மலையாள ஆக்டர் சூரஜ், இவங்க 2 பேரையும் ஒரு நாள் இரவுக்குள்ளே என்கவுண்டர் படம்னு சொல்லி அருணகிரி அப்படிங்கிற ஒரு எஸ்பி, ஒரு மோசமான எஸ்பியாக அவர் வராரு. யார்? எஸ்.ஏ. சூர்யா. இரவுக்குள்ளே அவரை என்கவுண்டர் படம், இல்லைன்னா காலையில் அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் சரணடைஞ்சிருவாங்க. கோர்ட்டில் சரணடைஞ்சால் ஜெயிலுக்கு போயிடுவார். அவரை என்கவுண்டர் பண்ண முடியாது. அப்புறம் என்கவுண்டருக்கு எஸ்பி பிளான் பண்ணுறாரு, சூப்பரண்ட் பிளான் பண்ணுறாரு, எஸ்.ஏ. சூர்யா பிளான் பண்ணுறாரு. அப்போ இதை யாரை வச்சு பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மகனை காப்பாற்றுறதுக்காக அந்த பெரியவங்கிற கதாபாத்திரம் போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்குது. ஆனால் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இவனை மட்டும் போடக்கூடாது, இவனை போட்டால் அவன் தள்ளி இருந்தாலும் ஆபத்து, அப்பாவை போட்டு பையன் வழி இருந்தாலும் ஆபத்து, 2 பேரையும் ஒன்றா போடணும். 2 பேரையும் ஒன்றா போடணும்னா அதுக்கு ஒரு சம்பவம் பண்ணணும். நீங்கள் பையன் மேலே மட்டும் தான் எஃப்ஐஆர் இருக்குது, அப்போ அப்பா மேலே ஒரு எஃப்ஐஆர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சம்பவத்தை எஸ்.ஏ. சூர்யா பண்ணுறாரு. இப்போ இந்த பையனையும் அப்பாவையும் காப்பாற்றிக்கொள்ள அப்பா ஏற்கனவே தாங்கிட்ட வேலை பார்த்த, இப்பொழுது அதுலேருந்து விலகி வேற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காளி அப்படிங்கிற சியான் விக்ரமை தேடி போகிறாரு. சியான் விக்ரம் இது மொத்தமாக விலகி குடும்பத்தோட ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மளிகை கடத்தை நடத்துகிற சியான் விக்ரமை எப்படி இதுக்குள்ளே கூட்டு வர்றாரு திருப்பி அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. அப்புறம் இவர் உள்ளே வராரு. உள்ளே
எஸ்பியை கொள்றதுக்காக நிற்கிறாரு. எஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த சியான் விக்ரமை பயன்படுத்தி இவங்களை காலி பண்ணணும்னு சொல்லி எஸ்பி விக்ரமை கையில் எடுக்க பார்க்குறாரு. இப்போ விக்ரம் எஸ்பியாக இருக்கக்கூடிய எஸ்ஏ சூர்யா பக்கம் நின்னாரா, இல்லை இந்த பெரியவர் டீம் பக்கம் நின்னாரா, யார் பக்கம் நின்னாரு? இந்த 2 பேரில் யார் பக்கம் நின்னாலும் தனக்கு ஆபத்து, தன் குடும்பத்துக்கு ஆபத்துக்குன்னு விக்ரமுக்கு தெரியும். இந்த முக்கோண புள்ளியில் குடும்பத்தை காப்பாற்ற விக்ரம் எடுத்த முடிவு என்ன, யார் பக்கம் நின்னாங்க, யார் மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத வேற லெவலில் தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு திரைக்கதை எந்த படத்தையும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம் ஆரம்பித்து ஒரு நாள் இரவு பறன்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு படத்தில் ஒரு 5 காட்சிகள் இருந்தாலும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி. ஒரு 5 காட்சி நறுக்குன்னு இருந்தால் போதும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 காட்சிகளுக்கு மேலே அவ்வளோ ஒரு முரட்டு சம்பவம்னு சொல்லலாம்ல, அப்படி இருக்குது. ஒரு கன்னிவெடி ஒரு சீன் ஒன்று இருக்குது படத்தில். அந்த கன்னிவெடி சீனில் உண்மையிலே இதுதான் கன்னிவெடியா, இது இப்படி தான் வைப்பாங்களா, இது இவ்வளோ தான் வெயிட் இருக்குமா அப்படிங்கிறத, அது டம்மி தான். ஆனால் படம் பார்க்குற நமக்கு அது ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்துது. அது சின்ன பிசகள் ஏற்பட்டு அது ஒரு சொதப்பிடும். அதில் விக்ரமுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பின்னிட்டாப்புல. படம் முழுக்க மொத்த படத்தையும் தோளில் தூக்கி நிப்பாட்ட முடியும் அப்படின்னா அது விக்ரமால் மட்டும்தான் முடியும். பொதுவாக இந்த திரைப்படங்களில் ஒரு இடம் டவுன் ஆகும்போது ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வரும், அப்புறம் கொஞ்சம் அப்படி பீக்கில் போகும், அப்படி டவுன் ஆகும்போது இன்னொரு கேரக்டர் உள்ளே வரும். ஆனால் இந்த படத்தில் 25-30 நிமிஷம் கழிச்சா ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஹீரோ என்ட்ரி ஆகி கிளைமாக்ஸ் வரைக்கும் மொத்த படத்தையும் ஒருத்தர் தூக்கிட்டு போகிறார். அது விக்ரமால் மட்டும்தான் சாத்தியப்படும். 58 வயசில் இவருக்கு வந்து உண்மையிலே 58 வயசுனா எவனும் நம்ப மாட்டான். அப்படி ஒரு உழைப்பையும், அப்படி ஒரு உடல் உழைப்பையும், அப்படி ஒரு நடிப்பையும் இந்த படத்தில் கொட்டி தீர்த்திருக்காரு விக்ரம். அதே போல் எஸ்ஏ சூர்யாவாக இருக்கட்டும், துஷாரா விஜயனாக இருக்கட்டும், சூரஜாக இருக்கட்டும், பெரியவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், யாருமே வந்து இவங்கெல்லாம் ஒரு படத்தை நடிகர், ஓ ஆமல்ல இவர் நடிகரில், இவர் இந்த கதாபாத்திரம்ல, ஓ எஸ்ஏ சூர்யா நடிகரில். ஒரு எஸ்பி எப்படி இருப்பார், ஒரு என்கவுண்டர் எப்படி பிளான் பண்ணுவாங்க, ஒரு எஸ்பி ஆஃபீஸ் எப்படி இருக்கும், சும்மா பிரம்மாண்டமாக ஒரு தூணை காட்டுறது அப்படிலாம் இல்லை. ஒரு சாதாரண பழைய கட்டடம், அதுக்குள்ளே 5-6 போலீஸ் ஆஃபீஸரு உட்காந்து சாப்பிட்றது, ரொம்ப கேஷுவலாக ஒரு டேபிளில் உட்காந்து பேசுகிறது, அந்த அஃபீஷியல் மீட்டிங் எதுவுமே இல்லை. கேஷுவலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளவு லைவாக உண்மையிலே பல தரவுகளை, பல டாக்குமெண்டேஷன் இந்த படத்துக்காக அருண்குமார் அவர்களும் பண்ணியிருக்கணும். நிறைய அதிகாரிகளோடு, நிறைய ரவுடிகளோடு, நிறைய கூலிப்படையோடு பேசியிருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு படைப்பை கொடுக்க முடியும். இந்த படத்தில் நிறைய செய்திகளை போகிற போக்கில் திணிக்கலை. இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு அதிகார வர்க்கம், ஒரு காவல்துறை அது எப்படி செயல்படும், அது யாருக்கு ஆதரவாக இருக்கும். அதாவது பெரியவர் டீமுக்கிட்டையும் ஒரே வார்த்தையை சொல்லுவார், எஸ்ஏ சூர்யாவிட்டையும் அதே வார்த்தையை சொல்லுவார். நான் வந்து ஒரு மீடியேட்டர் தான், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னையை விட்டுரு. அதாவது இந்த காவல்துறை, இந்த சிஸ்டம், இந்த அதிகார வர்க்கம்லாம் தன்னை காப்பாற்றி கொள்ள அது என்னெல்லாம் பண்ணும். இன்னொன்று மொத்தமாக எல்லாரையும் முடிக்கணும். ஏன்னா போலீஸை பொறுத்தளவில், காவல்துறையை பொறுத்தளவில் எல்லாரும் பிரச்சனை தான். ரவுடியாக இருக்க எல்லாரும் பிரச்சனை. அதில் நல்லவன் கெட்டவெல்லாம் கிடையாது, நல்ல ரவுடி கெட்ட ரவுடிலாம் கிடையாது. எல்லாரையும் முடிக்கணும். ஏதாவது பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அவனை எப்படி முடிச்சுக்கட்டும் அப்படிங்கிறத இந்த படத்தில் போகிற போக்கில் காட்சிகளாக அருண்குமார் கடத்திருக்காரு. அதை அவ்வளோ அழகாக எஸ்ஏ சூர்யா நடிச்சிருக்காரு. ஒரு அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒருத்தன் அவன் எப்படி கையாளுவான், எளிய மனிதர்களை, பாமர மனிதர்களை எப்படி கையாளுவான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக, போலி என்கவுண்டர்கள் எப்படி நடத்தப்படுது, எப்படி திட்டமிடுது, அந்த போலி என்கவுண்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண என்னென்ன பண்ணுறாங்க. ஒரு பெண்ணோட ஒரு இறந்த உடல் வேணும், அந்த இறந்துருவான்னு செய்தி வந்துடும், அந்த லேடியோட பாடியை போய் எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி எஸ்ஏ சூர்யா சொல்லுவார். உடனே அவள் சாகலைன்னா நான் உடனே என்ன சொன்னேன், பாடியை தானே எடுத்துட்டு சொன்னேன், சாகலைனா கூட கொன்று எடுத்துகிட்டு வா, ஏன்னா இவனை கொல்லணும், இவனை கொல்றதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணணும், இவனை கொல்லணும்னு தேவை ஏற்பட்டுச்சு, தேவைக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவைப்படுது, ஒரு எஃப்ஐஆரை போட்டாகணும். அப்போ இந்த எஃப்ஐஆருக்கு ஒரு ஆளை போடு, இவன் போட்ட மாதிரி கணக்காட்டு. அப்போ ஒரு போலியாக ஒருத்தனை கைது பண்ணனாலோ, ஒரு என்கவுண்டர் பண்ணாலோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு அருண்குமார். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமாருடைய உழைப்பு அபரிதமான உழைப்பு. எஸ்ஏ சூர்யா, சியான் விக்ரம், துஷாரா விஜயன் இவங்க எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தருடைய உழைப்பு என்பது அது அளப்பரிய உழைப்புன்னு சொல்லலாம்ல. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகிலேயே அவருடைய உழைப்பு கொண்டாடப்படும். நிச்சயமாக இந்த படத்திற்கு ஒளிப்பதிவுக்கான, சினிமோட்டோகிராஃபிக்கான தேசிய விருது கிடைத்தால் ஆட்சேபடுவதற்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இரவை, அது ஒரு மதுரையில் ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா நடக்கிற ஒரு கிராமத்தை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு தேனி ஈஸ்வர்.
ஏற்கனவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்களில், கர்ணன் போன்ற படங்களில் அவருடைய ஒளிப்பதிவை நம்ம பார்த்து வியந்திருக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு இரவு, ஒரு மங்கலான இரவு, கொஞ்சம் ஒரு மஞ்சள் நிறம் இருக்கணும், கொஞ்சம் ஒரு கருப்பு, ஒரு இருட்டு. அந்த இருட்டும் அந்த மஞ்சள் நிறம் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 4 மணி வரைக்கும் தான் படம் போகுது. இரவு 11 மணிக்கு ஆரம்பிக்குது, அதிகாலை 4 மணிக்கு படம் முடிஞ்சிருது. அதுக்குள்ளே நடக்கணும். அப்போ அந்த இரவு எப்படி இருக்கும், ஒரு பொழுது விடிகிற போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளவு நேர்த்தியாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், ரவுடியுடைய வீடு, அதுக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே அவருடைய முகபாவங்கள், ஒரு 15-16 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு, ஒரே ஷாட்டு. வடசனை இந்த விடுதலை படத்தில் முதல் காட்சி ஒரு 8 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு போச்சு ட்ரெயின். அதை பார்த்தே ஆச்சரியப்பட்டோம். கிட்டத்தட்ட 15-16 நிமிடங்கள் எல்லா நடிகர்களும் இருக்காங்க. என்ன சொல்கிறது, உழைப்பை கொட்டக்கூடிய சண்டை போட்டி போடுடைய எஸ்.ஏ. சூர்யா ஒரு சீனில், விக்ரம், சூரஜ், மொத்த பேர் இருப்பாங்க. மொத்த பேருடைய நடிப்பையும் கேமராக்குள்ளே பதிவு பண்ணி, அந்த இருட்டையும் பதிவு பண்ணி, அந்த வீட்டையும் பதிவு பண்ணி மிரட்டி தள்ளியிருக்காரு தேனி ஈஸ்வர். இந்த படம் வந்து என் கூட படம் பார்த்தவர்கிட்ட கேட்கும்போது இந்த படம் வந்து சரியாக புரியலை அப்படின்னாங்க. என்ன புரியலை அப்படின்னா, இந்த படம் வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷனே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இவன் அவன் பெரியவர் தேடி போகிறாரு, அவன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சம்பவம், அவன் அந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் இப்போ என்னவா இருக்கான், இப்போ என்னவா இருக்கிறவன் திருப்பி எப்படி இதுக்குள்ளே வர்றான், இதுக்குள்ளே வந்து அவன் யாருக்கு ஆதரவு நிற்க போகிறான், அப்போ அப்படிங்கிற ஒரு இது போகுது. இன்னொரு துஷாரா விஜயனுக்கும் இவருக்குமான காதல் என்ன, அதனுடைய முன்னால் என்ன நடந்துச்சு, இந்த பெரியவருடைய பின்னணி என்ன, இவன் கூட சேர்ந்து விக்ரம் வேற என்னென்ன சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு, எதுக்காக ஏற்கனவே பண்ண பாவத்துக்கே இன்னும் இது இல்லை, எங்கே போய் தொலைக்கன்னு தெரியல, இன்னும் ஒரு பாவமா. அப்போ ஒரு கொலைகாரன் தான், ஒரு கூலிப்படியாக இருந்தவன் தான், விசுவாசத்துக்காக கொலை பண்ணவன் தான், ரவுடிஸை பண்ணவன் தான். ஆனால் அதை பாவம் நினச்சி ஒதுங்கி பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த கொலை பண்ணக்கூடியவன், குற்ற பின்னணி கொண்டவனும் மனதளவில் வந்து அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். எல்லா பேரும் வந்து கொலை செய்கிற போது முழு மனதோடு கொலை செய்கிறதில்ல. கூலிப்படையில் இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான விசுவாசத்துக்காக கொலை பண்ணாலும் கூட, அவன் வந்து மனசாட்சியோட கொலையை பண்ணுறது கிடையாது, மனசாட்சியோட ரவுடிசம் பண்ணுறது கிடையாது. அவன் குடும்பம் கூட்டின்னு வரும்போது அவன் மாறுறான் அப்படிங்கிறத படத்தில் காட்சிப்படுத்த பார்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அப்போ இந்த பார்ட் 1 என்ன அப்படிங்கிற கேள்வி இருப்பதனாலேயே இந்த படம் பல பேருக்கு புரியாமல் தடுமாறுகிறது. கடைசி 40 நிமிஷம் தான் மொத்த ஆடியன்ஸும் தியேட்டரில் எந்திரிச்சு அப்படி ஸ்டன்னாகி வந்திருக்காங்க. கடைசி 40 நிமிஷம் திருவிழாவில் சண்டை, தேவையில்லாமல் இந்த படத்தில் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டு, இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, தேவையில்லாமல் திடீர்னு சாங்கு, தேவையில்லாமல் ஃபைட்டு, மொத்தமே 3 ஃபைட்டு தான். 3 ஃபைட்டு வச்சா கூட தரமான சண்டை காட்சி. எதுலேயும் வந்து சும்மா அங்கங்கே செட்டு போட்டு வச்சு எடுத்து அடிக்கிறது, ஒரு கூடையை வச்சு எடுத்து வச்சு அடிக்கிறது, கம்பை வச்சு எடுத்து வச்சு, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப லைவாக, ரொம்ப அழகாக ஒரு சாதாரணமான சண்டை காட்சி. ஒரு சண்டையில் அவரும் அடி வாங்குவார். அடி வாங்கிட்டு அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டில் எந்திரிச்சு கீழே கிடக்கும்போது அப்படியே கட் பண்ணால் தூள் படத்தில் விக்ரம் வந்து கீழே கிடப்பார், பறவை முடியாமல் பாட்டு வரும். அந்த பாட்டில் திருப்பி எழுந்துச்சு அப்படி சூறாவளியை சுழண்டு அடிக்கிற மாதிரி அதை அப்படியே அந்த எல்சியூ மாதிரி ஒரு கனெக்ட் பட்டு அதில் மொத்தமாக ஆடியன்ஸையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இயக்குனர் அருண்குமார். வெறும் போதை கலாச்சாரம், ஹெராயின், மெத்து, கிறிஸ்டலு, ஐஸ்மெத்து, துப்பாக்கி கலாச்சாரம், காஷ்மீருக்கு போகிறது, வடநாட்டுக்கு போகிறது, மும்பைக்கு போகிறது, அப்புறம் வந்து பாகிஸ்தான் பார்டரில் போய் சண்டையை போடுறது, ஹெலிகாப்டரில் போய் சண்டையை போடுறது, உன்னை திடீர்னு பெரிய கண்ணை தூக்கிட்டு வர்றது, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சாதாரணமாக நாட்டு வெடி கொண்டு நாட்டு துப்பாக்கி, ஊரில் செய்கிற அருவா, இதை வச்சுட்டு இதுதான் இப்படி தான் இருக்கும். ஒரு சண்டைனா இப்படி தான் இருக்கும், ஊரில் இப்படி தான் அடிச்சுக்குவாங்க, இப்படி தான் துரோகம் நடக்கும், இப்படி தான் விசுவாசத்துக்காக கொலை செய்வான் அப்படிங்கிறத ரொம்ப ரத்தமும் சதையுமாக லைவாக ரவுடிகளுடைய குடும்பங்கள் எப்படி அந்த ரவுடியை அணுகுது. ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருப்பான், ஆனால் அவன் வந்து எல்லா தப்புகளும் பண்ணுவான். அதை அந்த குடும்பம் எப்படி பார்க்குது, அவனுக்கும் அந்த குடும்பம் எப்படி விசுவாசமாக இருக்குது, அவன் அந்த குழந்தைகள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான். கூலிப்படையில் இருந்தாலும், ரவுடியாக இருந்தாலும், முன்னாள் ரவுடியாக இருந்தாலும், குழந்தைகள் மேலே, சின்ன சின்ன உயிரினங்கள் மேலே கூட அவன் எப்படி அன்பை செலுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்காத, கேள்விப்படாத பல விஷயங்களை திரையில் பதிவு பண்ணி ஒரு வித்தியாசமான முயற்சியை, எப்போதும் போல் விக்ரமை வச்சே பரிசோதனை ஓட்டம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணாமல் வித்தியாசமான முயற்சியில் விக்ரமை இன்னும் அழகாக்கி நல்ல நேர்த்தியான ஒரு படைப்பை வீர தீர சூரன் மூலமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் அருண்குமார். உண்மையிலே ஒவ்வொருவரும் திரையில் முகம் சுளிக்காமல், துளி ஆபாசம் இல்லாமல், அருவருக்கத்தக்க வசனங்கள் இல்லாமல், கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பார்த்து கொண்டாட வேண்டிய படைப்பு வீர தீர சூரன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து